ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி, லாஸ்ட்டா ஒரு எம்என்சி கம்பெனில கேட்ட கொஸ்டின வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இத வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்ற மாரி பார்ப்போம். நம்ம யூடியூப் சேனல்ல இனிமேல் வந்து டெய்லி வந்து எம்என்சி கம்பெனில கேட்குற கொஸ்டின வந்து ஃப்ரீக்வன்சியா கேட்குற கொஸ்டின், இப்ப லேட்டஸ்ட்டா எந்தெந்த எம்என்சி கம்பெனில என்ன மாரி கொஸ்டின் கேட்குறாங்களோ, அத எடுத்து அத சால்வ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இத வந்து காலேஜ் படிக்கிறவங்க, இல்லாட்டி காலேஜ் முடிச்சவங்க வந்து இத பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு எம்என்சி கம்பெனில வந்து ஈஸியா செலக்ட் ஆகலாம். எப்படி வந்து கோடிங்கை வந்து ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்து நாங்கள் சொல்கிறோம். ஓகேவா? இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே வந்து ஒரு நாலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ இது என்ன கொஸ்டின் பார்த்தோன்னா, ஒரு லெட் ஏ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே வந்து சில இது கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இதுக்கான லாஜிக் என்னன்னா, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈச் இதை வந்து ப்ளஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸ்பேஸ்க்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம இது பண்ணணும்னா 4ன்னு வருமா? ஏன்னா வந்து 1 + 0 + 3 வந்து 4. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த 4Fலாம் கூட்டுங்களே. 4 + 4 8. 8 + 4 12. 16. 16 இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து 9 + 9 18. நெக்ஸ்ட் வந்து 1 2 3 6 2 1 1. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்கலே சின்ன நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. 1 1 2 4 6 16 18. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 வந்து எப்போ வந்துச்சுன்னா இந்த 100ன்ற ஒரு விஷயத்தை கூட்டினப்போ வந்துச்சா? அதான் 100. நெக்ஸ்ட் வந்து அடுத்த 1 வந்து 10ன்ற ஒரு விஷயத்த வந்து வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து 2ன்றது வந்து இந்த 2000மா? அதனால 2000. 4 வந்து 103 கூட்டினால வந்துச்சு. நெக்ஸ்ட் 123 வந்து 6 வந்து 123 கூட்டினால, அதனால இது 16 வந்து அந்த 4 ஃபுல்லாக கூட்டினால. நெக்ஸ்ட் வந்து 18 வந்து 99 கூட்டினால. இதுதான் வந்து அவுட்புட். பார்த்தீங்களா? இப்போ வந்து என்னன்னா இது வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு எம்என்சி கம்பெனியில் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா. இதுதான் ஆன்சர். இவ்வளோ விஷயம் பண்ணாதான் இது வரும். இது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து இப்போ ஆப்டிடியூட் மாதிரியுமே வந்து கோடிங்க்கு சில ஷார்ட்கட் இருக்குது. அந்த சில ஷார்ட்கட்டை வச்சு நம்ம வந்து எப்படி இதை பண்ணலான்ற மாதிரி பார்ப்போம். ஓகேவா? ஸ்டார்டிங் வந்து எப்பயுமே வந்து ஒரு எம்டி அரே கிரியேட் பண்ணணும். அதனால் நான் ஒரு எம்டி அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஃபார் லூப் வந்து இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டின் வந்து டைனாமிக்காக தான் கேட்பாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார் லூப் எதை பேஸ் பண்ணினா ஏஐ பேஸ் பண்ணி. அப்போ I = 0, I < a dot length I ++. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்து இருக்கேன். ஸ்பேஸ் இருக்கிற வரைக்கும் இருக்கிற விஷயத்தை தான் கூட்டணும். அப்படி ஸ்பேஸ் வந்துச்சுன்னா அது கூட்டினில் எவ்வளோ ஆன்சர் வந்துச்சோ அதை வந்து நம்ம ஒரு அறையிலையோ இதுலையோ ஒரு இடத்துல புஷ் பண்ணிவிட்டு அதை ஷார்ட் பண்ணி அதை வந்து நம்ம ரிசல்ட்டாக கொடுக்கணும். கரெக்டாக? இப்போ நான் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 2 கண்டிஷன் வருது. ஸ்பேஸ் இல்லைன்னா ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்பேஸ் இருந்தால் ஆட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை அறைக்குள்ளே புஷ் பண்ணணும். கரெக்டாக? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதில் 2 கண்டிஷன் வரனால நான் இஃப் எல்ஸ் கண்டிப்பாக வரும். அதனால் இஃப் எல்ஸ் போட்டாச்சு. இஃப் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2 கண்டிஷனில் வந்து நான் ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். என்னன்னா ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் ஒரு அறைக்குள்ளே புஷ் ஆகணும். ஸ்பேஸ் இல்லைன்னா ஆட் ஆகணும்னு சொல்கிறோமா? அதாவது வந்து ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் அறைக்குள்ளே புஷ் ஆகணுமா? அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா A(i) = எம்டி ஸ்பேஸாக இருந்தால் மட்டும் இதுக்குள்ளே வரணும். அப்படி இல்லைன்னா எல்ஸ்குள்ளே வரணும். எல்ஸ்குள்ளே என்ன பண்ணணும்னா ஒரு எலமெண்ட்டும் நம்ம ஆட் பண்ணணும். கரெக்டாக? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ணுறதுக்கு ஒரு கீவேர்ட் செட் பண்ணிக்கிறேன். லெட் sum = 0ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே எல்ஸ்குள்ளே வந்தாலே நான் ப்ளஸ் பண்ணி விட்றேன். எதோட ப்ளஸ் பண்ண போகிறேன்னா சம்மோட ப்ளஸ் பண்ண போகிறேன். அதை சம்லேயே அப்டேட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது ஒருத்தர் ஸ்ட்ரிங்கு. கரெக்டாக? அப்போ ஸ்ட்ரிங்கை வந்து ப்ளஸ் பண்ணோம்னா இப்போ 0 + ஸ்ட்ரிங்கு 1னா 0 1 தான் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்பர் ஸ்ட்ரிங்கு கூட்டினோன்னா ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த A(i) வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குல்ல அதை வந்து நம்ம நம்பராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். நம்பரை கன்வெர்ட் பண்ணணும்னா parseIntன்னு ஜாவாஸ்கிரிப்டில் இருக்குது. இந்த parseInt யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை நம்பராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்பராக கன்வெர்ட் பண்ணனால 0 + 1 வந்தால் 1.
அந்த மாதிரி வந்து எப்பயும் போல் சம் பண்ணுறதுக்கான லாஜிக்காகவே இது ஒர்க் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, ஒருவேளை எம்டி ஸ்பேஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ வந்து இந்த அரேக்குள்ளே வந்து புஷ் பண்ணணும். ஓகேவா? பின்ற அரேக்குள்ளே நான் புஷ் பண்ண போகிறேன். ஸோ சம்முன்றதை புஷ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒருவேளை இதான பிறகு சம் ஈக்குவல் டு 0ன்னு இங்கே வச்சுருவேன். இப்போ செக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து என்னன்னா, இது ஸ்பேஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பேஸ் இல்லை. அப்போ வந்து இந்த 10ன்றது ஒர்க் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, லாஸ்ட்டாக வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போட்டுட்டு, ஸோ அதையுமே நம்ம ஹேண்டில் பண்ணிடணும். எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, சம்மு வந்து சம் டாட் லென்த்து ஸோ இந்த மாதிரி இருக்கும் போட்டுட்டு, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதே லாஜிக் தான். ஸோ வந்து இந்த இதுக்குள்ளே வந்து புஷ் பண்ணிட போகிறோம். ஸோ புஷ் பண்ணிட்டு இப்போ பார்த்தோன்னா கன்சோல் டாட் லாகில் செக் பண்ணி பார்த்தோன்னா பியை செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, என்ன இஷ்யூனா நம்ம டாட்னு வச்சுருக்கோம். ஸோ சிண்டெக்ஸ் எரரு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 4, 14, 18, 6, 2, 1, 1ன்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது என்னன்னா, நார்மலாக இதை கூட்டினா வர்றதுக்கான வேல்யூனா நம்மளுக்கு வந்துருச்சு. ஆனால் வந்து இப்போ 4ன்னு வந்துருச்சு. அந்த 4 எதை கூட்டினா வந்துருச்சு அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த 4ன்னு வந்தால் இப்போ 1ன்னு வந்துச்சுன்னா இந்த 1 எதை கூட்டி வந்துச்சோ அதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டில் வந்து ரிசல்ட் ஆகுது. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 100ன்னு வருது. ஸோ அதனால் அது 1 தான். அந்த 1 எதை கூட்டி வந்தப்போ வந்துச்சுன்னா அந்த 100 கூட்டி வந்துச்சு. ஸோ அதுதான் அவுட்புட்டாக வருது. அப்போ வந்து இந்த நம்பர் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. நமக்கு வந்து என்ன ஆகணும்னா, ஸோ அந்த நம்பரோட சேர்த்து எந்த இதை கூட்டினா வருது அப்படின்றது நம்மளுக்கு வரணும். கரெக்டாக? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கீ ஆட் பண்ணுறேன். ஸோ அது என்னன்னா, அதுக்கு ஏதாச்சும் ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன வேரியபிள் வைக்கலாம்னா, இப்போதைக்கு வந்து கீன்னு வச்சுக்கிறேன். ஸோ கீ ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங்கு கொடுத்துட்றேன். இப்போ என்னன்னா, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் கீயுமே ஆட் பண்ணுறேன். ஏன்னா வந்து இதுதான் எனக்கு வரணும். கரெக்டாக? இந்த இதை கூட்டினா தான் எனக்கு வரணுன்றனால நான் என்ன பண்ணுறேன், கீ ப்ளஸ் A5ன்னு வச்சுறேன். ஸோ இங்கேயே பார்ஸ் இன்ட்னு கொடுக்கலன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து இங்கே வந்து நம்மளுக்கு இப்போ வந்து 1, 0, 3 இது ஃபுல்லாக சேரதான் செய்யணும் தவிர இதை கூட்டக்கூடாது. அதனால் வந்து ஸ்ட்ரிங்கோட ஸ்ட்ரிங்கு சேரப்போ அது ஜாயின் தான் ஆகும். அப்போ வந்து 1 அப்புறம் 0 வந்தால் 1 0ன்னு வந்துடும். அப்புறம் 3 வந்தால் 1 0 3 சேர்ந்துருக்கும். அப்போ வந்து அது 103 மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவேளை எம்டி ஸ்பேஸ் வந்து ஒரு ஸ்பேஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து வந்து சம்மு 0 ஆக்குறப்ப நம்மளுக்கு கீயும் எம்டியாக இருந்தா வந்து புதுசாக அதுக்கு அடுத்து கீ வரும். கரெக்டாக? ஸோ இது பண்ணிக்கிறோம். இப்போ அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். இப்போ செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம வந்து இங்கே புஷ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இங்கே புஷ் பண்ணலை. ஸோ புஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ நம்ம கீன்னு செட் பண்ணியிருக்கோமா? ஸோ அந்த இந்த கீ இந்த மாதிரி போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி வந்து இங்கேயுமே நம்ம பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்களேன். நமக்கு வந்து ஓகே, என்ன இஷ்யூனா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்கல. ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா வந்துருச்சா? அப்போ பாருங்களேன். ஸோ 4 சம் 4 வருது. அது எதை கூட்டினாலும் வந்துச்சுன்னா அந்த 103 கூட்டினால வந்துச்சு. ஸோ சம் 16 வருது. அது எதை கூட்டினா இதை கூட்டினால 18ன்னு வருது. அதை வந்து 99 கூட்டினால. ஸோ 6ன்னு வருது. அது 123. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. கரெக்டா? ஸோ இப்போ வந்து ஓரளவு முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து ஷார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? எதை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, சம்மை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ சம் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஷார்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஷார்ட் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு A, B. ஸோ இதுதான் வந்து ஷார்ட்டோட சின்டெக்ஸு. ஸோ A டாட் இப்போ சம்மை பேஸ் பண்ணி பண்ணுறதுனால A டாட் சம்மு மைனஸ் B டாட் சம்மு
பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்மை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு வந்துருச்சு கரெக்டாக. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரிசல்ட் என்ன வரணும்னா இந்த 100 10 2000 ஸோ இந்த மாதிரி தான் வரணும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மேப் பண்ண போகிறேன். ஸோ மேப் பண்ணிவிட்டு ஸோ எதை பேஸ் பண்ணி மேப் ஆகணும்னா எனக்கு வந்து கீயை பேஸ் பண்ணி மேப் ஆகணும் கரெக்டாக. இப்போ கீயை பேஸ் பண்ணி மேப் ஆகிறதுக்காக நான் கீ இது கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 100 10 2000 103 123 4400 இது சம்திங் இது நெக்ஸ்ட் வந்து 99ன்னு வந்துருச்சு கரெக்டாக. ஸோ இந்த அவுட்புட் இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ வந்து எனக்கு இது வந்துருச்சு. ஆனால் வந்து இங்கே வந்து ஸ்ட்ரிங்கில் வந்துருக்கு, நம்மளுக்கு அறையில் வந்திருக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த அறையை வந்து ஸ்ட்ரிங் ஆக்கிறதுக்கு நம்மளுக்கு ஜாயின் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கும் கரெக்டாக. ஸோ ஜாயின் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ஸ்பேஸ் ஒரு இதுக்கும் வரணும். ஸோ பார்த்தீங்களா ரிசல்ட் வந்துருச்சா பாருங்கள், கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து டாப் எம்என்சி கம்பெனியில் கேட்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு பார்த்த உடனே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் ஸ்ப்ளிட் பண்ணுறோம், ஒரு ஆப்டிடியூட் மாதிரி இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நமக்கு என்ன தேவை, ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் கொடுத்தானே நம்ம வந்து உடனே அவுட்புட் வரும்னு நினைப்போம். அப்படி இல்லாமல் அந்த இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம், ஸோ அதை வந்து ஒரு 4 வே 5 வேயாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ ஓகே இப்போ எனக்கு வந்து நான் மொதல் ஸ்டெப் பண்ணிடணும். ஸோ மொதல் ஸ்டெப் எனக்கு வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணோம்னா எவ்வளோ பெரிய கொஸ்டின்னாலும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இனிமேல் வந்து இந்த சேனலில் வந்து ஃப்ரீக்வெண்ட் எந்த ஒரு எம்என்சி கம்பெனிலையும் வந்து ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதை டெய்லி அதை சால்வ் பண்ணி எப்படி ஈஸியான வேலை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம டீச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் டவுட் வந்து நாங்கள் கிளியர் பண்ணுவோம். ஓகேவா?